வணக்கம். ஒரு ஆப்ஜெக்ட் மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் மெர்ஜ் ஆகும்போது, அதனுடைய ரிசல்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி டிஃபரண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ண மெர்ஜ் மோட் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோடுன்னு ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் குடுத்துருப்பாங்க. இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல சில ஆப்ஷன் நம்ம அதிகப்படியா பயன்படுத்துவோம். அது என்ன? அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த மெர்ஜ் மோட் ஆப்ஷன்ல ஜெனரலா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆரஞ்சு கலர் டிஸ்ப்ளே ஆகுறது பேஸ் லேயர். அதாவது பேக் சைடு இருக்கக்கூடிய லேயர். இது மேல இமேஜ் வந்து பிளெண்ட் ஆகுது. இந்த இடத்துல இமேஜ் தான் பிளெண்ட் லேயர். பேஸ் லேயருடைய கலர் சேஞ்ச் பண்றேன். அதற்கேத்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்ப பிளெண்ட் லேயர் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் மோட் ஆப்ஷன்ல ஆல்ரெடி நான் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஆப்ஷன் சேஞ்ச் பண்றேன். அதற்கேத்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். பிளெண்ட் லேயர், பேஸ் லேயர் எதுல நம்ம சேஞ்சஸ் பண்ணாலும் அதற்கேத்த மாதிரி ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சாலிடான கலர பேஸ் லேயரா காமிச்சிருக்கேன். இமேஜ வந்து பிளெண்ட் லேயரா காமிச்சிருக்கேன். இது அப்படியே ரிவர்ஸும் பண்ணலாம். இமேஜ வந்து பேஸ் லேயரா சேஞ்ச் பண்ணிட்டு, பேக் சைடு மூவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த கலர் வந்து மேல இருக்கு. இந்த கலர் ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இத பிளெண்ட் லேயரா கன்வெர்ட் பண்றேன். இந்த மாரி ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த மாரி ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது, ரிசல்ட் டிஃபரெண்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இமேஜ் வந்து பேக் சைடுல இருக்கு, பேஸ் லேயர். கலரா இருக்கக்கூடிய இந்த 3 ஆப்ஜெக்ட்டையும் பிளெண்ட் லேயரா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, கலர் 3மே பேஸ் லேயர். அது மேல இமேஜ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளெண்ட் லேயரா. இது 2க்கும் டிஃபரன்ஸ வந்து இந்த கலர் ஷேட வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு சாலிடா நமக்கு பிரைட்டா தெரியும். இங்க வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ட் எஃபெக்ட்டோட தெரியும். எந்த ஆப்ஜெக்ட் வேணா நம்ம பேஸ் லேயராவும் யூஸ் பண்ணலாம். பிளெண்ட் லேயராவும் யூஸ் பண்ணலாம். அதற்கேத்த மாரி ரிசல்ட் சேஞ்ச் ஆகும். இந்த மெர்ஜ் மோட் ஆப்ஷன் நம்ம டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஆப்ஜெக்ட்லயும் யூஸ் பண்ண முடியும். Coreldraw பொறுத்தவரைக்கும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எனி ஷேப்பா இருக்கலாம். இல்ல டெக்ஸ்ட்டா இருக்கலாம், லைனா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம். எனிதிங் நம்ம டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ற அனைத்துமே ஆப்ஜெக்ட் தான். இந்த மெர்ஜ் மோட் ஆப்ஷன்ல நெறைய ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இத ஒரு 6 கேட்டகரியா பிரிக்கலாம். நார்மல்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் நார்மலா டிஸ்ப்ளே ஆகும். மல்டிப்ளை கலர் பர்ன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து டார்க்கா இருக்கும். ஸ்கிரீன் கலர் டச் ஆட் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் லைட்டா கிடைக்கும். ஓவர்லே சாஃப்ட் லைட், ஹார்ட் லைட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து கான்ட்ராஸ்டா கிடைக்கும். டிஃபரண்ட், எக்ஸ்க்ளூஷன், சப்ட்ராக்ட், டிவைட், இன்வெர்ட் இந்த ஆப்ஷன்லாம் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுல இருந்து எக்ஸாக்ட் ரிவர்ஸ்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சில காம்போனன்ட்ஸ் செப்பரேட் பண்றதுக்கு கியூ, சேச்சுரேஷன், கலர், லைட்னஸ், ரெட், கிரீன், ப்ளூ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல இருக்க சில முக்கியமான ஆப்ஷன்ஸை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். மெர்ஜ் மோட் ஆப்ஷன்ல மல்டிப்ளை ஆப்ஷன் நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு போட்டோ இன்சர்ட் பண்ணிருக்கேன். 2 டிஃபரண்ட் பேக்ரவுண்ட் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இந்த ஃப்ளோரல் டிசைன் இந்த இமேஜ்ல தேவை அப்படின்னா, அந்த ஃப்ளோரல மட்டும் கட் பண்ணி நம்ம இமேஜ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா, இந்த ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர்ல அந்த ரிங்கிள்ஸ் மட்டும் இந்த போட்டோல வேணும் அப்படின்னா, அந்த ரிங்கிள்ஸ தனியா கட் பண்ண முடியாது. இந்த மாரி சிச்சுவேஷன்ல மல்டிப்ளை ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த மல்டிப்ளையோட முக்கியமான ஃபங்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஒயிட் இருக்கோ அத டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் பண்ணி குடுக்கும். இந்த ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேஸ்டான ஒரு இமேஜ். இப்ப இந்த இமேஜ இன்சைட் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜ் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோட்ல மல்டிப்ளை அப்ளை பண்றேன். எந்த இடத்துலலாம் ஒயிட் இருந்ததோ அந்த இடம் டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ பேக்ல இருக்கக்கூடிய இமேஜ் வந்து ஃப்ரண்ட்ல தெரியுது. அந்த டெக்ஸ்சர் மட்டும் இந்த போட்டோல தெரியுது. இந்த பேக்ரவுண்டே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய ஒயிட் போர்ஷன் டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடும். ஆர்ஜிபி பிளாக்ல வந்து ரிசல்ட் இருக்காது. இப்போ ஒரு ரவுண்ட் டிரா பண்றேன். இதுல ஒயிட் அப்ளை பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி மெர்ஜ் மோட்ல மல்டிப்ளை அப்ளை பண்றேன். இந்த இடத்துல பாருங்க 100% டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. கிரே ஆட் பண்றேன். இதுல மல்டிப்ளை அப்ளை ஆயிருக்கு. 100% சிஎம்ஏகே பிளாக்ல அப்ளை பண்றேன். 100% சிஎம்ஏகே பிளாக் யூஸ் பண்ணும்போதும் ரிசல்ட் இருக்கு. அதுவே ஆர்ஜிபி பிளாக்கா அதை சேஞ்ச் பண்ணும்போது 100% ஆர்ஜிபி பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். 3மே 0வா இருக்கணும். ஓகே குடுத்துறேன். இப்ப ரிசல்ட் எதுவுமே இல்ல. ஒயிட் பேஸ்டா இருக்கக்கூடிய டிசைன டிரான்ஸ்பரண்டா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஆர்ஜிபி பிளாக்க யூஸ் பண்ண முடியாது. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சு மல்டிப்ளை ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை ஆப்ஷனுடைய ஜெனரல் ஃபங்ஷன் பிளெண்ட் லேயர், பேஸ் லேயர் இந்த 2 லேயர்லயும் இருக்கக்கூடிய கலர் மல்டிப்ளை ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து டார்க்கா டிஸ்ப்ளே ஆகும். இப்ப நாம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் டிசைன்ல பாருங்க, ஒயிட் வந்து அதிக அளவு இருக்கு. அதனால ஒயிட் டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடுது. மீதி இருக்கக்கூடிய சில பார்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இதுல தெரியுது. இப்ப இந்த டிசைன்லயும் ஒயிட் அதிகமா இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா நமக்கு டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளோரல் டிசைன் மட்டும் தெரிஞ்சது. ஓவரா நம்ம பார்க்கும்போது இது டார்க்கா நமக்கு தெரியல. ஏன்னா இது சாலிடா இல்ல. அந்த டிசைன் வந்து நிறைய ஒயிட் இருக்கனால. இந்த இடத்துல நான் ஒரு சாலிடான பாக்ஸ் வச்சிருக்கேன். இது மேல இந்த இமேஜ பிளேஸ் பண்றேன். இதுல ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருக்கு. இமேஜ் செலக்ட்ல இருக்கு. டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோட்ல மல்டிப்ளை அப்ளை பண்றேன்.
இதனுடைய ரிசல்ட் பாருங்க, ஒயிட் டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இமேஜ் வந்து டார்க் லுக் குடுக்குது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நாம யூஸ் பண்ணிருக்க இந்த பேஸ் வந்து ஃபுல் சாலிடா ஒரே கலரா இருக்கு. சாலிட் கலர்ஸ்ல ரிசல்ட் வந்து நல்லா டார்க்கா கிடைக்கும். அதுவே சம் பேட்டர்ன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, அங்கங்க சில இடங்கள்ல மட்டும் தான் கலர்ஸ் இருக்கும். அதுவும் ஒயிட் அதிகமா டாமினேட் பண்ணும்போது, ஒயிட் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆகும்போது, ரிசல்ட் வந்து டார்க்கா கிடைக்காது. பேட்டர்ன் அண்ட் சாலிட் இது 2யும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, ரிசல்ட் என்டையரா டிஃபரெண்டா இருக்கும். இப்ப இந்த ஆப்ஷனுடைய ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் பிகம் டிரான்ஸ்பரண்ட். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ் நம்ம டிசைன்ல யூஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ஆப்ஷன் அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் 2 வாட்டர் பேக்ரவுண்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் தேவையில்லை. இதை நம்ம கட் பண்ணி செப்பரேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஸ்கிரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த இமேஜ் இங்க மூவ் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோட்ல ஸ்கிரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். பிளாக் வந்து டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இமேஜை இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில ஸ்கிரீன் அப்ளை பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் அப் கொடுத்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடுறேன். இந்த மெர்ஜ் மோட் ஆப்ஷனை இன்னும் சில ஆப்ஷன்ஸோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்ப ரிசல்ட் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதை இன்னொரு காப்பி வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். மேல இருக்க வாட்டர், கீழ இருக்க வாட்டர் 2 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கீபேட்ல பிரஸ் பண்றேன். இன்னொரு டூப்ளிகேட் இருக்கும். அது மேலேயே இருக்கு. ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணும்போதே அந்த வாட்டர் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேல இருக்க ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில சாஃப்ட் லைட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இந்த சாஃப்ட் லைட் யூஸ் பண்ணும்போது இமேஜோட எட்ஜ் வந்து ஷார்ப்பா தெரியுது. இந்த இடத்துல ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிக்கலாம். கீழே இருக்க இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சில சாஃப்ட் லைட் அப்ளை பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணணும். ஸ்கிரீன் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோட சாஃப்ட் லைட் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி மெர்ஜ் மோட் ஆப்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கிரீன் ஆப்ஷனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கும். அதாவது கான்ட்ராஸ்டா இருக்கும். ஆனா 100% கான்ட்ராஸ்டா கிடைக்காது. சப்டலா இருக்கும். ஸ்கிரீன் ஆப்ஷனுடைய பிளஸ் பாத்தீங்கன்னா பிளாக்க வந்து டிரான்ஸ்பரண்டா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். சோ எளிமையா நம்மளால ஒரு பேட்டர்னோ ஒரு டிசைனை பிளாக்க வந்து டிரான்ஸ்பரண்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இந்த ஸ்கிரீன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். 100% கான்ட்ராஸ்டா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தேவை அப்படின்னா ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நம்ம அதிகப்படியா யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்ல புத்தாவுடைய ஃபேஸ்ல மட்டும் கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி டைம்ல ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து அந்த ஃபேஸ்க்கு மட்டும் டிரா பண்றேன். ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல மெர்ஜ் மோட்ல ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இப்ப நான் அன்ஷேப்பா தான் டிரா பண்ணிருக்கேன். இதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். இப்ப டிரா பண்ண இந்த ஷேப்ல வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா தெரியுது. இதை பிளரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ல பிளர்ல காஷன் பிளர் யூஸ் பண்றேன். இதுல ஒயிட் நான் ஃபில் பண்ணிருக்கேன். அதனால நல்ல பிரைட்டா கான்ட்ராஸ்டா தெரியுது. கிரே செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகும். அதற்கு பதிலா டிரான்ஸ்பரன்சில யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிட்டு அதனுடைய பெர்சன்டேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு போர்ஷனை மட்டும் கான்ட்ராஸ்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஓவர்லே யூஸ் பண்ணலாம். ஓவர்லே ஆப்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப இந்த இமேஜ் பாருங்க, லைட் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. இந்த இமேஜ் சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் டிரா பண்றேன். ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். ஒயிட் ஃபில் ஆன பாக்ஸ் செலக்டருக்கு டிரான்ஸ்பரன்சில மெர்ஜ் மோட்ல ஓவர்லே ஆப்ஷன் அப்ளை பண்றேன். இப்ப ரிசல்ட் பாருங்க. இது ஓவர்லே அப்ளை பண்ணாத இமேஜ், இது ஓவர்லே அப்ளை பண்ணிருக்கோம். 100% ஒயிட்ல ஓவர்லே அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்கு? இதுல கொஞ்சம் எல்லோ ஆட் பண்றேன். 35 எல்லோ ஆட் பண்ணிருக்கேன். இப்ப ரிசல்ட் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்றதுக்கு ரெட் ஆட் பண்றேன். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா நம்ம அதனுடைய கான்ட்ராஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஓவர்லே ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மல்டிபிள் பேஸ் இருக்கும்போது இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டுக்கு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிடுறேன். இந்த இமேஜை இன்சைட் மூவ் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணி ப்ராப்பர்ட்டி பார்ல மல்டிப்ளை ஆப்ஷன் யூஸ் பண்றேன். இப்ப இதோட ரிசல்ட் பாருங்க. இமேஜ் வந்து பிளெண்ட் லேயரா யூஸ் பண்ணிருக்கோம். பிங்க் கலர் பேக்ரவுண்ட் வந்து பேஸ் லேயர். பட் இந்த இடத்துல டெக்ஸ்ட் தான் பேஸ் லேயர். டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி தான் பிங்க் கலர் பேக்ரவுண்ட் வருது. இந்த சிங்கிள் இமேஜுக்கு 2 பேஸ் இருக்கும்போது அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டோட்டலா டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ல கிடைக்கும். சிம்பிள் ஆப்ஷனா தான் இருக்கும். பட் பொறுமையா நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்கும். மெர்ஜ் மோட் ஆப்ஷன் Coreldraw மட்டும் இல்ல, எல்லா டிசைனிங் சாஃப்ட்வேர்லயும் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க.
நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.